அவங்க அப்பா அப்பா போன் அடிக்கிறாங்க, மகனே நீ போய் இவ்வளவு நாளாச்சு, 3 மாசமா பணமே அனுப்பல, 10 பைசா வட்டிக்கு நீ வாங்கிட்டு போயிட்ட, வாங்கி கொடுத்தோன்னு அனுப்பியிருக்கோம், இங்க வந்து என்ன தொல்லை பண்றாங்க, நீ பணத்தை ஒழுங்கு மாசம் அனுப்பாட்டா நாங்க அம்மாவும் அப்பாவும் மறந்து குடிச்சிட்டு செத்து போயிருவோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, போன் அடிச்சாங்க. அந்த பையனுக்கு, என்னோட வேலை பார்க்குற பையனுக்கு, இந்த பையன் ஒரு முடிவெடுத்துட்டான், அம்மா அப்பா சாவதுக்குள்ள நம்ம செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, ஒரு விஷ பாட்டை வாங்கிட்டு ஒரு பேக்கெட் பிரெட்டை வாங்கிட்டு நான் 5வது பாட்டில் இருந்தேன். அவன் அப்படி மேலே அவன் நண்பர்கள், கேரளாவில் உள்ள நண்பர்கள் எனக்கு என் ரூமுக்கு பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக அவன் வந்திருக்கிறான். பார்த்துட்டு நம்ம செத்துடலாம் இருக்கு. அப்பதான் இந்த பாட்டை நான் பாடிட்டு இருந்தேன். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை என்னையும் இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருந்தேன். அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கடைசி அந்த பாட்டை நான் முடிச்ச பிறகு அந்த கதவை தட்டினான். நானும் கதவை திறந்தேன். என்னப்பா அப்படின்னு நான் கேட்கிறேன். பேர் அனுசு. என்னப்பான்னு கேட்டேன். அண்ணே, நான் செத்து போகலாம் என்று சொல்லிதான் மறந்த விஷ பாட்டிலையும் ஒரு விஷ நிறைந்த பாட்டிலையும் ஒரு பிரெட்டை வாங்கிட்டு வந்து நீங்க செத்து போயிடலாம் என் நண்பர்களை பார்த்துட்டு வந்தேன். ஆனா நீங்க பாட்டுக்கு பாருங்க, ஒரு பாட்டு, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், ஒரு பாட்டு பாடிக்கிறேன். இந்த பாட்டு தாங்க என்னை சாக விடாம தடுத்துருச்சுன்னு உண்மையிலே அந்த தெய்வத்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட மறுவாரமே சபைக்கு வர ஆரம்பித்தார். இப்பொழுது அவர் பெரிய ஊழியக்காரராய் மாறி இயேசுக்காக இயேசுவின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கடன்கள் அடைக்கப்பட்டது. அவருடைய அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறாங்க, அவர் உயிரோடு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசித்து இந்த பாடலை பாடுபடுது, நம்பி இந்த பாடலை பாடுபடுது, உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பாடலாமா? நாங்கள் பாடுகிறோம். இந்த பாடலை கவனமாக கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களையும் ஆண்டவர் வாழ வைக்கலாம். உங்கள் குடும்பத்தை செழிப்பாய் இன்றைக்கு வாழ வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க நம்பி வந்த மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, நீங்க நம்பி போன மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்பி வந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார், உங்களை வாழ வைப்பார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் மறைத்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார், நம்மை